தோண்டப்பட்ட கல்லறைகளில் விடுதலை விதை வளராத கல்லறை என்று எதுவுமில்லை என்றான் ஒரு கவிஞன், வால்ட் விட்மன் என்ற கவிஞன். கருப்பின் அடிமைகளுக்காக போராடிய அந்த கவிஞனுடைய வரிகள் அண்ணன் சாத்தையார் அவர்களுக்கு பொருத்தமாக அமையும். விடுதலைக்காக இந்த மண்ணில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, யாருடைய மரணமெல்லாம் விடுதலைக்கான மரணமாக இருந்ததோ, அந்த மரணங்கள் அவர்களுடைய அடக்கத்துடன் முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகுதான் அந்த விடுதலை போராளிகளுடைய வழியை ஏற்றுக்கொண்ட அடுத்த தலைமுறை விடுதலைக்கான பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும். இந்த மண்ணில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் எவ்வளவோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். எவ்வளவோ தலைவர்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் கூட அப்படித்தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த போராட்டத்தை, இந்த வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கவில்லை. எந்த சமூகத்தின் மத்தியில் நாம் பிறந்தோமோ அந்த சமூகம் நம்மை அந்த விடுதலை பாதையில் தொடர்ந்து முன்னெடுத்து சென்றது. அந்த விடுதலை பாதைக்கு தன்னை நேர்மையாக யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, அப்படி ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிறது, முசுப்புகிறது. அந்த விடுதலை பாதையை புறக்கணித்து எவரெல்லாம் சமரசம் அளித்தார்களோ அவர்கள் நிகழ்காலத்தில் சில வாய்ப்புகளை பெறலாம். ஆனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எந்த வரலாறும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை என்பதைத்தான் நாம் கண்டுகொள்ளப்படுகிறது. இங்கே படமாக வீட்டிற்கக்கூடிய அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் 2002 என்று நினைக்கிறேன், தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் எங்கள் ஊருக்கு அழைத்து வந்தார். அப்பொழுது அந்த கட்சியில் அவர் இருந்தார், மக்கள் தேசம் கட்சியில் இருந்தார். நான் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் பகுதியே ஒரு புரட்சிகரமான பகுதி. எப்படி இந்த பகுதியில் ஐயா KPS மணி இந்த மண்ணை பண்படுத்தினாரோ, காட்டு மன்னார்களின் பகுதியை எப்படி ஐயா EP அவர்கள் இளையமாளர்கள் பண்படுத்தினாரோ, எப்படி ஐயா சேப்பன் சக்திதாசன் வைபா, தென்னகர் பகுதிகளில் சந்திரபோஸ், மாவீரன் இம்மானுவேல் சேகரன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி கடந்த காலத்தில் எப்படி இந்த மண்ணை அந்த மாபெரும் தலைவர்கள் ஜனநாயகப்படுத்தினார்களோ, அப்படி திருப்பனந்தாள் பகுதியும் ஒரு புரட்சிகரமான பகுதி. மிகப்பெரிய சைவ மடங்கள், சனாதனத்தின் கோட்டைகள், சாதி வெறியர்கள் தலைமுறை தலைமுறையாக பலமாக வாழ்ந்த பகுதி. அந்த பகுதியில் இருந்துதான் நாங்கள் அந்த கோட்டைகளை எல்லாம் தகர்த்து நாங்கள் 2 தலைமுறைக்குள்ளாக விடுதலை போராட்டத்தை முன்வைத்து எடுத்தோம். ஆக ஏற்கனவே ஒரு புரட்சிகர பகுதியாக இருந்த அந்த பகுதிக்குள் 2002 வாக்குகளில் சாத்தை பாக்கியராஜ் அண்ணன் அவர்கள் வந்தார். தலைவர் தான் அழைத்து வந்தார். அப்பொழுது எங்கு பார்த்தாலும் பாம் பாக்கியராஜ் என்று பரபரப்பாக பேசப்படும்.